சிஎம் டிராஃபி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2026ல எத்தனை பேர் பார்ட்டிசிபேஷன் பண்ண போறீங்கன்னு தெரியல. ஸோ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கு, ஒரு கேட்டகரிக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ், என்னென்ன கேம்லாம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன புது கேம்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத ஃபுல்லா நீங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு 20 to 30 மினிட்ஸ் இந்த வீடியோ இருக்கலாம். ஸோ நீங்க ஃபுல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட கேட்டகரிக்குல என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸா இருக்கு அப்படின்றது நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இப்போ ஃபுல்லா சொல்ல போறேன். அதனால ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மொத்தம் 5 கேட்டகரி இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்கூல் கேட்டகரி. ஸோ ஸ்கூல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் அத்லெட்டிக்ஸ் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். இதுல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்க தனித்தனியா வரும். ஸோ யார் யார் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பார்ட் பண்ணுவாங்க, யார் யார் ஸ்டேட் லெவல்ல போவாங்க அப்படின்றது இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் டிஸ்ட்ரிக்ட்ல வின் பண்ணா இவ்வளவு கேஷ் பிரைஸ் சர்டிபிகேட் மெடல்ஸ், ஸ்டேட்ல வின் பண்ணா இவ்வளவு கேஷ் பிரைஸ் சர்டிபிகேட் மெடல் இருக்கு. ஸோ ஸ்டேட் லெவல் போறதுக்கு உங்களுக்கான எலிஜிபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போங்க, சக்சஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு செலவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத்லெட்டிக்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா a player can participate only in 2 events. ஸோ ஒரு அத்லெட் வந்து 2 ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ பாய்ஸ்க்கு என்னென்ன ஈவெண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லா வருஷமே வரதான். ஒரு சிலது புதுசா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் அதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இப்ப ஏன்னா புதுசா ஒரு இந்த இ ஸ்போர்ட்ஸ் அது இல்லாம புதுசு கேம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களே, அதனால நான் சொன்னேன். லாஸ்டே இருந்த மாதிரி தான். ஸோ ஸ்பீடா சொல்லிடுறேன். பாய்ஸ்க்கு 100 மீட்டர். ஸோ ஸ்பிரிண்ட் ஈவெண்ட்ஸ் எடுத்துங்க. 100, 200, 400 இருக்கு. லாங் டிஸ்டன்ஸ்ல 1500 இருக்கு. ஹடில் ஈவெண்ட் யாராவது பண்றீங்கன்னா 1.5 மீட்டர் ஹடில் பண்ணலாம். ஸோ ஃபீல்ட் ஈவெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப், சூப்பர் டிஸ்கஸ் த்ரோ அண்ட் ஷார்ட் புட் உங்களுக்கு வந்து 6 kg. ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பாய்ஸ் ஸ்கூல் கேட்டகரி எல்லாருமே ஒரே கேட்டகரி தான். அதுல அந்த 12, அந்த 14, அந்த 60 அந்த மாதிரி வராது. ஸோ 19 வயசுக்குள்ள இருக்க எல்லாமே ஸ்கூல் கேட்டகரியில பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இது வந்து பாய்ஸ்க்கு. ஸோ கேர்ள்ஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 100, 200, 400 இருக்கு ஸ்பிரிண்ட். ஸோ 1500 மட்டும் இருக்கு. அண்ட் 100 மீட்டர் ஹடில்ஸ் இருக்கு அவங்களுக்கும். ஃபீல்ட் ஈவெண்ட்ல ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப், டிஸ்கஸ் த்ரோ அண்ட் ஷார்ட் புட் இவங்களுக்கு வந்து 4 kg. சரிங்களா, இது வந்து அத்லெட்டிக்ஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் கேம் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்மிண்டன் இருக்கு. இதுல சிங்கிள்ஸ் டபுள்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே. பாஸ்கெட் பால் இதுல டீம் பிளேயர்ஸ் மேக்ஸிமம் 12 பேர், மினிமம் 7 பேர் இருக்கணும். சேம் கேர்ள்ஸுக்கு. அண்ட் கிரிக்கெட் மேக்ஸிமம் 15 பேர், இதுல மினிமம் 11 இருந்தாலும் கிரிக்கெட் பிளே பண்ண முடியும். சேம் கேர்ள்ஸ்க்கு. ஃபுட்பால் மேக்ஸிமம் 18 பிளேயர்ஸ் இருக்கலாம், மினிமம் 11 பிளேயர்ஸ் இருக்கணும். சேம் கேர்ள்ஸ்க்கு அதே தான். ஹாக்கி அதுலயும் சேம் 18, 11 கேர்ள்ஸ்க்கு சேம். ஸோ கபடி கேம் இருக்கு. கபடில டீம் கேம் வந்து அண்டர் 75 kg வெயிட் இருக்கணும். மேக்ஸிமம் 12 பிளேயர், மினிமம் 9 பிளேயர்ஸ் இருக்கணும். கேர்ள்ஸ்க்கு வந்து டீம் கேம்ல அண்டர் 65 kg குள்ள இருக்கணும். அதை மெயின்டைன் பண்ணிக்கங்க. சிலம்பம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு தொடு போட்டி. இதுல வந்து ஒவ்வொரு வெயிட் கேட்டகரி போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வெயிட் கேட்டகரி நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. 55 kg பாய்ஸ் சொல்றேன். அண்ட் பிளஸ் 55 to 65, 65 to 75 and 75 அதுக்குள்ள இருக்கணும். இந்த கேட்டகரி பாத்துக்கோங்க. கேர்ள்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 50 பிலோ ஒரு கேட்டகரி, 50 to 60 ஒரு கேட்டகரி, அண்ட் 60 to 70 ஒரு கேட்டகரி, அண்ட் 70 அதுக்குள்ள ஒரு கேட்டகரி சொல்லி போட்டுருங்க. 70 பிளஸ். சரிங்களா, சாரி. அண்ட் ஸ்விம்மிங் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளேயர் கேன் பார்ட்டிசிபேட் ஒன்லி 2 ஈவெண்ட்ஸ். இதுலயும் ரெண்டு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். நிறைய போட்டிருக்காங்க. 50 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைலு, 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைலு, 100 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக்கு, 100 மீட்டர் பிரஸ்ட் ஸ்ட்ரோக்கு, 100 மீட்டர் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக்கு, 200 மீட்டர் இண்டிவிஜுவல் மிட்லே, அண்ட் 200 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக்கு, 200 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக்கு மறுபடியும் போட்டுருக்கு, 200 மீட்டர் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக்கு, அண்ட் 800 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் இந்த ஈவெண்ட்லாம் இருக்கு. கண்டிப்பா நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கேட்டகரியில எப்படிலாம் நீங்க போட முடியுமோ ரெண்டுலயும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கேட்டகரி ஒரு ஈவெண்ட்ல வின் பண்ணீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்ல வின் பண்ணா தெரியும் 3000, ஸ்டேட்ல வின் பண்ணா 1 lakh. ஸோ 2 ஈவெண்ட் எஃபர்ட் போடுங்க. டேபிள் டென்னிஸ் சிங்கிள்ஸ் டபுள்ஸ் இருக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். வாலிபால் கையுளுக்கு வந்து அதுலயும் சேம் டீம் கேம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்கு. ஹேண்ட்பால் இருக்கு சேம். கேரம் இருக்கு சிங்கிள்ஸ் டபுள்ஸ். ஸோ செஸ் கேம் இருக்கு சிங்கிள்ஸ். கொக்கோ கேம் இருக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு. இது நான் சொல்றது எல்லாமே ஸ்கூல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸ்பீட் ஸ்கேட்டிங் இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ரோட் ரேஸ் 3000 மீட்டர் ரோட் ரேஸ் ஸ்பீட் ஸ்கேட்டிங்ல பாய்ஸ்க்கு. இது கேர்ள்ஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோட் ரேஸ் 2000 மீட்டர் 2000 மீட்டர் அவங்க விடணும். ஸோ யோகாசனா அதுல ஒரு 2 யோகாசனம் போட்டிருக்காங்க. ஸோ பாய்ஸ்க்கு ட்ரெடிஷனல் யோகாசனா பாய்ஸ் வந்து சிங்கிள்ஸ் அண்ட் ஆர்டிஸ்டிக் யோகாசனா பாய்ஸ் சிங்கிள்ஸ். சரிங்களா, கேர்ள்ஸ்க்கு வந்து சேம் ட்ரெடிஷனல் யோகாசனா அண்ட் ஆர்டிஸ்டிக் யோகாசனா கேர்ள்ஸுக்கு. பீச் வாலிபால் லாஸ்ட் இயர் இருந்துச்சா எனக்கு தெரியல. ஸோ பீச் வாலிபால் டீம் கேம் அதனால 2 பிளேயர் இருக்கணும். பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டுமே இருக்கு. டென்னிஸ் சிங்கிள் டபுள்ஸ். வெயிட் லிஃப்டிங் இருக்கு. அதுலயும் ஒவ்வொரு வெயிட் கேட்டகரி இருக்கு. 55,
60, 65, 70, 75, 85, 95 பிளஸ் 95. கேர்ள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 45 ஸ்டார்ட் ஆகுது. 45, 49, 53, 57, 61, 69, 77 பிளஸ் 77 கேஜி இந்த கேட்டகரியில இருக்கு. ஸோ வெயிட் லிஃப்டிங்ல நான் இப்போ சொல்றது எல்லாமே. அடுத்து ஃபென்சிங் கேம் யாரெல்லாம் நீங்க ப்ளே பண்ணியிருக்கீங்க? யாரும் ப்ளே பண்ணி நான் பார்த்ததுல, நேரில் பார்த்ததுல, இந்த தடவை ஏதாவது சான்ஸ் கிடைச்சா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போறேன். இதுல இண்டிவிஜுவல் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா பாயில், எப்பி, சப்ரி இந்த கேம்லாம் இருக்கு. சேம் கேர்ள்ஸ்க்கு இதே தான். ஜூடோ கேம் இருக்கு, அதுலயும் வெயிட் கேட்டகரி இருக்கு. -45 கிலோகிராம், -50, -55, -60, -66, அப்புறம் +73 அண்ட் அபோவ் இந்த கேட்டகரி இருக்கு. ஜூடோ ஈவெண்ட் யாராவது பண்றீங்கன்னா பண்ணிக்கோங்க. பாக்ஸிங்க்கு வெயிட் கேட்டகரி இருக்கு. ஸோ 36 to 38 ஒரு கேட்டகரி, 42 to 44 அது ஒரு கேட்டகரி, 46 to 48 அது ஒரு கேட்டகரி, அண்ட் 50 to 55, 60 to 65, 70 to 75. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியில வரவங்களுக்கு அவங்களோட கேம் பாக்ஸிங் நீங்க பண்ணிக்கலாம். ரோட் சைக்கிளிங் இதுவும் இந்த வருஷம் தான் கொண்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன். யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அப்ளை பண்ணி பார்த்து பண்ண சொல்லுங்க. ரோட் சைக்கிளிங் 10 கிலோமீட்டர் இண்டிவிஜுவல், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு சேம் தான். மல்லர் கம்பம் இது ஒரு தமிழோட விளையாட்டு, இதுவும் கொண்டு வந்திருக்காங்க. பாய்ஸ் வந்து போல் மல்லர் கம்பு, கேர்ள்ஸ்க்கு வந்து ரோப் மல்லர் கம்பு வச்சிருக்காங்க. ஸோ ட்ரெயின் ஆகுங்க, நல்லபடியா பண்ணுங்க. உஷு இந்த கேமை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் இப்பதான் ஜஸ்ட் லைட்டா செக் பண்ணேன், ஃபுல்லா பார்க்கல. இது ஒரு சைனீஸ் கேம். இதை ஏன் இதுல இன்க்ளூட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் புதுசா 7 கேம் கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம தமிழ்நாட்டுல தான் யாராவது பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னாலும் எனக்கு தெரியல. இந்த உஷு அப்படின்றதுல ஒரு 2 கேட்டகரி ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க, தயாலு அண்ட் சங்கு அப்படின்னு. இது வந்து கொஞ்சம் டெப்தா படிச்சு பார்க்கணும், எனக்கே புரியல. இது இண்டிவிஜுவலா தான் பிளே பண்ணுவாங்க. லைக் இந்த கேம் பத்தி தெரியல, தெரியாம நான் சொல்லக்கூடாது. அதனால உஷு அப்படின்னு ஒரு கேம் இருக்கு. அந்த கேம் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்கும் இருக்கு. இந்த ஆர்ச்சரி வில்வித்தை அது காம்பவுண்ட் 50 மீட்டர், ரெக்யூர் 60 மீட்டர்ல இருக்கு. சேம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஜிம்னாஸ்டிக் அதுல இண்டிவிஜுவல் ஒரு 4 கேட்டகரி போட்டிருக்காங்க. என்னன்னா டேபிள் வால்ட், ஃப்ளோர் எக்ஸசைஸ், ரிங்ஸ், பேரலல் பார்ஸ், இந்த 4 இது இருக்கு. கயாக்கிங் அண்ட் கயானிங் இந்த இது ஒரு கேம், இது வந்து போட்ல ரேஸ் பண்ணுவாங்க அந்த இது. இதுல K1 கயாக் சிங்கிள் 200 மீட்டர், C1 கயோனிங் சிங்கிள், K1 கயாக் சிங்கிள் 500 மீட்டர், C1 கயோனிங் சிங்கிள் 500 மீட்டர் போட்டிருக்காங்க. கேர்ள்ஸ்க்கு வந்து சேம் இதே தான். கயாக்கிங் அண்ட் கயோனிங் யாராவது பண்றாங்க சொல்லிட்டு போங்கப்பா, எப்படி விளாடுறீங்க நானும் வந்து பாக்குறேன் ஒரு நாள் வந்து. நெக்ஸ்ட் ஷூட்டிங், துப்பாக்கி சுடுதல் அதுல இருக்கு. 10 மீட்டர் ஏர் ரைபிள் ஓபன் சைட்டு, 10 மீட்டர் ஏர் ரைபிள் பீப் சைட்டு அண்ட் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல், இந்த 3 கேட்டகரி இருக்கு. சேம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸ்குவாஷ் கேம் யாரெல்லாம் விளையாடுவா? ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள நம்ம ப்ளே பண்ணுவோம்ல, சிங்கிள்ஸ் டபுள்ஸ் ரெண்டுமே இருக்கு. ஸோ பிளேயர்ஸ் யாராவது ஸ்கூல் கேட்டகரியில பண்றோம்னு நினைக்கிறவங்க இந்த ஈவெண்ட் எல்லாமே இருக்கு, எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் இன்டர்வியூ கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுங்க, சிறப்பா பண்ணுங்க. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றது இவ்வளவுதான். அடுத்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிக்கிறீங்க பாக்குறீங்க அப்படின்னா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சிம்பிளா சொல்லி முடிச்சிடறேன், நோட் பண்ணிக்கங்க. அத்லெட்டிக்ஸ், ஒரு அத்லெட் வந்து 2 ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். காலேஜ் கேட்டகரியில என்னென்ன ஈவெண்ட் இருக்குன்னா 100, 200, 400, 1500, 5000 இருக்கு லாங் டிஸ்டன்ஸ்க்கு. 100 ஹர்டில்ஸ், ஃபீல்ட் ஈவெண்ட்ல ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், டிஸ்கஸ் த்ரோ, ஷார்ட் புட், மெனோட வெயிட் என்ன 7.26 அதான் வச்சிருக்காங்க. அண்ட் உமனுக்கு ஷார்ட் புட் வந்து 6 kg, மற்ற எல்லாமே சேம். இவங்களுக்கு 5000, இவங்களுக்கு வந்து 3000 கேர்ள்ஸ்க்கு, சரிங்களா? ஸோ காலேஜ் உமன்ஸ். அதர்வைஸ் கேம் எடுத்துக்கணும், பேட்மிண்டன், பால் பேட்மிண்டன் இருக்கு இவங்களுக்கு, பாஸ்கெட் பால், கிரிக்கெட் இருக்கு, ஃபுட்பால், ஹாக்கி, கபடி, சிலம்பம், ஸ்விம்மிங், டேபிள் டென்னிஸ், வாலிபால் அண்ட் ஹேண்ட்பால், கேரம் இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. செஸ், இவங்களுக்கும் அந்த புது கேமான ஸ்பீட் ஸ்கேட்டிங், யோகாசனா இருக்கு, நான் முன்னாடியே சொன்னதுதான். பீச் வாலிபால், டென்னிஸ் சிங்கிள் டபுள்ஸ், வெயிட் லிஃப்டிங்ல ஒரு 8 கேட்டகரி வெயிட் கேட்டகரி போட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டகரின்னு சொல்றேன். பாய்ஸ்க்கு 60, 65, 70, 75, 85, 95 and 110 and plus 110 கிலோகிராம் இந்த கேட்டகரிலாம் இருக்கு. இந்த 8 கேட்டகரியில வெயிட் லிஃப்டிங் பண்ணீங்கன்னா நீங்க பண்ணிக்கலாம். ஃபென்சிங் சேம் இண்டிவிஜுவல் ஈவெண்ட், இது ஒரு 3 நான் அப்பயே சொன்ன மாதிரி தான். பாயில், இப்பே, சப்பி. ஜூடோ இந்த கேம் இருக்கு, நிறைய இருக்கு, பார்ட்டிசிபேஷன் பண்ணி நல்லா மெடல் பண்ணுங்க. அண்ட் பாக்ஸிங்,
இவங்களுக்கும் இந்த நியூ கேமான ரோட் சைக்கிளிங், மல்லர் கம்பம் இருக்கு, ஆர்ச்சரி சேம், ஜிம்னாஸ்டிக், உஷு இவங்களுக்கு இருக்கு காலேஜ் கேட்டகரி, கயாக்கிங், கனோயிங் இவங்களுக்கு இருக்கு, ஷூட்டிங் இருக்கு, ஸ்குவாஷ் இந்த கேம் எல்லாமே இருக்கு. இது வந்து இப்ப நான் சொன்னது எல்லாமே ஸ்கூல் கேட்டகரி அண்ட் காலேஜ் கேட்டகரி. இப்ப நான் சொல்ல போறது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரி. ஸோ மாற்றுத்திறனாளிக்கான கேட்டகரியில என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நான் வரிசையா சொல்றேன், தெளிவா கேட்டுக்கங்க. உங்களோட ஈவெண்ட் என்ன அப்படின்றத, உங்களுக்கு எது கரெக்டா வரும் அப்படின்றத நோட் பண்ணி அந்த ஈவெண்ட்டுக்கு கரெக்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எப்ப மேட்ச் நடக்கும், எந்த வென்யூ அப்படின்றத கரெக்டா வெப்சைட்ல செக் பண்ணி நீங்க உங்களோட ஈவெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பிசிக்கலி சேலஞ்சரு அவங்களுக்கு வந்து அத்லெட்டிக்ஸ், பேட்மிண்டன், வீல் சேர், டேபிள் டென்னிஸ் இது இருக்கு. ஸோ இது டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் லெவல் காம்படிஷன். இதுக்கு நோ ஏஜ் லிமிட் சரிங்களா. அத்லெட்டிக்ஸ்ல 100 ஹேண்ட் டிசபிலிட்டி, 100 மீட்டர் ஓடலாம், ஷார்ட் புட் 5 kg இருக்கு, லெக் டிராப் டிசபிலிட்டி அவங்க. ஸோ ஃபீமேல் வந்து 100 சேம் ஹேண்ட் டிசபிலிட்டி, ஷார்ட் புட் அவங்களுக்கு 4 kg, லெக் டிராப் டிசபிலிட்டிஸ் சரிங்களா. பேட்மிண்டன் சிங்கிள் டபுள்ஸ், கேர்ள்ஸுக்கும் உமன்ஸுக்கும் சிங்கிள் டபுள்ஸ் இருக்கு. வீல் சேர் டேபிள் டென்னிஸ் வந்து சிங்கிள் டபுள்ஸ், ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப்டு அவங்க வந்து இந்த ஈவெண்ட் பண்ணலாம். ஸோ விஷுவலி சேலஞ்சு அவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு என்னென்ன ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸ். ஸோ 100 மீட்டருக்கு சேம் மென் அண்ட் உமனுக்கு 100 மீட்டர், லோ விஷன் பார்ட்டியலி பிளைண்ட் இருப்பாங்க அவங்களுக்கு, அண்ட் ஷார்ட் புட் 7.26 kg மென்னுக்கும், உமன் ஷார்ட் புட் வந்து 4 kg இருக்கு, டோட்டலி பிளைண்ட் இவங்க. அடாப்டட் வாலிபால், யாருக்காவது தெரியும்னு சொல்லுங்க எனக்கு. நம்மளோட காலேஜ் நம்ம படிக்கும்போது நம்மளோட காலேஜ்ல ஒரு ப்ரோக்ராம் வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க, நான் அங்க அவங்களை பார்த்துருக்கேன். இதுல டீம் கேம் 7 பிளேயர்ஸ் இருக்கணும், டோட்டலி பிளைண்ட், மொத்தமாக கண் தெரிஞ்சக்கூடாது, லோ விஷன் அண்ட் பர்டியலி பிளைண்ட் இவங்களா இருக்கணும். மென் அண்ட் உமன் 2 பேருக்குமே இருக்கு. ஹியரிங் இம்பாக்ட் இருப்பாங்களா அவங்களுக்கு என்ன ஈவெண்ட்னா அத்லெட்டிக்ஸ்ல சேம் 100 ஷார்ட் புட், உமனுக்கும் 100 ஷார்ட் புட். அப்புறம் கபடி கேம் இருக்கு இவங்களுக்கு. ஹியரிங் இம்பாக்ட்ல வந்து கபடி கேம் இருக்கு. அந்த கேம் யாராவது நீங்க இருந்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பெர்சன்ஸ் வித் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் இருப்பாங்களா அவங்களுக்கு அத்லெட்டிக்ஸ், த்ரோ பால், ஸ்விம்மிங் இந்த 3 ஈவெண்ட் இருக்கு. அத்லெட்டிக்ஸ்ல 100 மீட்டர் ஷார்ட் புட் மென் அண்ட் உமன், த்ரோ பால் வந்து டீம் பிளேஸ் 7, உமனுக்கு சேம், ஸ்விம்மிங் வந்து 50 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் உமனுக்கும் சேம். ஸோ செரிப்ரல் பல்சி அவங்க இருப்பாங்களா அந்த மாதிரி டிசபிலிட்டி அத்லெட்ஸ் பிளேயர்ஸ் இருப்பாங்களா அவங்களுக்கு அத்லெட்டிக்ஸ், ஃபுட்பால் இந்த 2 கேம் இருக்கு. அத்லெட்டிக்ஸ்ல ஷார்ட் புட் ஸ்டாண்டிங் வீல் சேர்ல இருக்கு, ஸ்டாண்டிங்ல இருக்கு. உமன்ஸ்க்கும் ஷார்ட் புட் வீல் சேர்ல இருக்கு, ஸ்டாண்டிங்ல இருக்கு. நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் இப்ப சொன்னது டிசபிலிட்டி அத்லெட்ஸ் பிளேயர்ஸ். உங்க எல்லாருமே கங்க்ராட்ஸ், நீங்க எல்லா ஈவெண்ட்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா மெடல் பண்ணுங்க. அண்ட் இப்போ வர நம்மளோட கேட்டகரிக்கு ஜெனரல் பப்ளிக் கேட்டகரி. ஸோ படிச்சு முடிச்சாச்சு. ஜெனரல் பப்ளிக் கேட்டகரிக்கு அவங்களுக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது நான் சிம்பிளா சொல்றேன். ஸோ பார்ட்டிசிபேஷன் பண்ண நினைக்கிறவங்க தெளிவா கேட்டுக்கங்க. அத்லெட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நிறைய எல்லாம் இல்ல. ஸ்பிரிண்ட்னா 100, லாங்னா ஒரு 3000 அவ்வளவுதான். ஸோ த்ரோல வந்து ஷார்ட் புட்டு, லாங் ஜம்ப் அவ்வளவுதான். மொத்தமே 4 ஈவெண்ட் தான். உமனுக்கு 100, 1500. ஸோ ஷார்ட் புட்டு, லாங் ஜம்ப் அவ்வளவுதான். அத்லெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா தான் வச்சிருக்காங்க. நிறைய ஈவெண்ட்ஸ் கொடுக்கல. மேபி நிறைய ஈவெண்ட்ஸ் கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஸ்கூல் காலேஜ் கேட்டகரிக்கு அத்லெட்டிக்ஸ்ல நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. பட் ஜெனரல் பப்ளிக் கேட்டகரிக்கு அத்லெட்டிக்ஸ்ல மொத்தம் 4 ஈவெண்ட் தான் இருக்கு. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நிறைய ஈவெண்ட் போடக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க வந்து இப்படி பண்ணிக்கலாம். இருந்துச்சுன்னா எங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், யாராவது பாக்குறீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. கிரிக்கெட் இருக்கு, ஜெனரல் பப்ளிக் கேட்டகரி. அண்ட் வாலிபால், ஃபுட்பால் இது டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன் ஒன்லி. ஜெனரல் பப்ளிக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன் ஒன்லி. ஏஜ் லிமிட் 15ல இருந்து 35 வரைக்கும் இருக்கணும். கிரிக்கெட், வாலிபால், ஃபுட்பால், கேரம், சிலம்பம்ல ஒரு 4 கேட்டகரி போட்டிருக்காங்க. 42, 55, 55 plus 2 70, 70 plus 2 85 and 85 plus. யோகாசனா இந்த வருஷம் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. இதா கூப்பிடுறேன். சோ யோகாசனா இந்த இதுல ஆட் பண்ணிருக்காங்க. ட்ரெடிஷனல் யோகாசனா மென் அண்ட் ட்ரெடிஷனல் யோகாசனா உமன் சிங்கிள்ஸ். சரிங்களா, இது டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன் ஒன்லி, மாத்திர வேணாம். அண்ட் பேட்மிண்டன், கபடி இருக்கு. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் லெவல் காம்படிஷன். ஸோ பேட்மிண்டன், கபடி ஜெனரல் கேட்டகரியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் லெவல் காம்படிஷன் இருக்கு. ஏஜ் வந்து 15 to 35 இருக்கணும். நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க ஸ்டேட்ல போயிட்டு 1 lakh கேஷ் பிரைஸ் வாங்கிட்டு எனக்கு கொஞ்சம் பாதியை போட்டு விடுங்க, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்டா இ ஸ்போர்ட்ஸ்.
டைரக்ட் ஸ்டேட் லெவல் பாத்தீங்களா, இ ஸ்போர்ட்ஸ் வந்து டைரக்ட் ஸ்டேட் லெவல். இதுல ஒரு 6 கேம் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி ஃபுல்லா படிக்காம நான் உங்ககிட்ட தப்பா சொல்லி நான் உங்களை கன்ஃபியூஷன் பண்ண விரும்பல. அதனால இது பத்தி தெளிவா நான் அடுத்த வீடியோல டீட்டெயிலா சொல்ல போறேன். இந்த இ ஸ்போர்ட்ஸ் பத்தி சிம்பிளா தான் இருக்கும், ஆனா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். இன்னும் டெப்தா தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும், சரி பண்ணலாம் நினைப்பீங்க. அதை பத்தி இன்னும் டெப்தா தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோ உங்களுக்கு ஈஸியா நோட்டிபிகேஷன் வரும். இந்த இ ஸ்போர்ட்ஸை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம் அடுத்த வீடியோ. ஸோ லாஸ்ட் ஒன் மோர் கேட்டகரி, சிஎம் டிராபி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத்லெட்டிக்ஸ்ல 100, 1500 அண்ட் ஷார்ட் புட் இருக்கு, லாங் ஜம்ப் இருக்கு. சேம் உமன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 100, 1500 ஷார்ட் புட், லாங் ஜம்ப். ஸோ கேம் எடுத்தீங்கன்னா செஸ், இண்டிவிஜுவல். இவங்களுக்கும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன் மட்டும்தான், நோ ஏஜ் லிமிட். கவர்மெண்ட் எம்ப்ளாயா நீங்களும் இருந்தீங்கன்னா எத்தனை வருஷம் சிஎம் டிராபி ஆர்கனைஸ் பண்ணாலும் உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருக்கலாம், அது தட்டிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கபடி இருக்கு, வாலிபால் இருக்கு, யோகாசனா, பேட்மிண்டன், கேரம். இதுக்கு மட்டும் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் லெவல் காம்படிஷன் வச்சா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கெல்லாம் மட்டும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மட்டும் வச்சிருக்கீங்க, புரியல எனக்கு. இவங்களுக்கு அதாவது பேட்மிண்டன், கேரம் மட்டும் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் லெவல் காம்படிஷன், நோ ஏஜ் லிமிட். இதுல உங்களுக்கு சிங்கிள்ஸ் டபுள்ஸ். ஸோ பார்ட்டிசிபேஷன் பண்ணுங்க, நல்லா அச்சீவ் பண்ணுங்க. இ ஸ்போர்ட்ஸை பத்தி நம்ம அடுத்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.